வணக்கம் மக்களே. இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு சத்தான சமையல் தான் பார்க்க போகிறோம். 4 பொருள் இருந்தால் போதும், உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை தீந்துடும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு 1 கப்பு கருவேப்பிலை, 1/2 கப்பு ஃப்ளாக்ஸ் சீடு, ஒரு 10 பேரிச்சம்பழம், ஒரு 10லேருந்து 20 பாதாம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை நல்லா கருகாமல் ஈரம் போக வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி இருக்கணும். நல்லா வறுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். கருகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த ஃப்ளாக்ஸ் சீடையும் கலந்து நல்லா வதக்குங்க. எப்பயுமே ஃப்ளாக்ஸ் சீடை கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதோட எடுத்து வச்சுருக்க பாதாம், பேரிச்சம்பழம் இதையும் அதில் போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுக்கும் போதே அந்த ஃப்ளாக்ஸ் சீடு சடச்சடன்னு வெடிக்கும். அதோடு அணைச்சி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து கருவேப்பிலையை தனியாக அரைச்சி வச்சுருப்போம். அதுக்கப்புறமா அதில் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது கையில் நெய்யை தொட்டுட்டு இதை உங்களுக்கு தேவையான அளவுகளில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது கருவேப்பிலையும் ஃப்ளாக்ஸ் சீடும் சேர்த்துருக்கனால இரும்பு சத்து நிறையா இருக்கும், புரதச்சத்தும் கிடைக்கும். அதனால் முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.